வார் பிரேக்கிங் தொடர்பான அண்மை செய்திகளை நாம் நேற்று முதலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை தகவல் என்ன என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடிப்பதை அடுத்து ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், சண்டிகரில் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எல்லையோர மாநிலங்களில் விமான நிலையம் மூடப்படும் தேதி மே 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நேற்றைய இந்த நேரம் 24 மணி நேரமாக கடந்து இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழல் எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும், தேதிகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடிப்பதை அடுத்து விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், சண்டிகரில் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விமான நிலையங்கள் மூடப்படும் தேதி மே 14 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன? பாகிஸ்தானிடையே முதல் அதாவது பதற்றம் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையில் முதல் நடவடிக்கையாக எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டன. முதலில் 5, 10, 15, 20 இருந்த 20 என்கிற எண்ணிக்கை தற்பொழுது 24ஆக நேற்றைய தினமே உயர்ந்து விட்டது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. சண்டிகர் விமான நிலையம் கூட மூடப்பட்டு இருக்கிறது. சண்டிகர், அமிர்த்சர், ஜம்மு, உதய்பூர், ஜாம்நகர் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விமான நிலையங்கள் மூடப்பட்டு இருக்கின்றன. இந்த விமான நிலையங்கள் இன்று மாலை வரை மூடப்படும் என்று ஏற்கனவே அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த கால அவகாசம் முடிந்து இன்னமும் அந்த போர் பதற்றமான சூழல் தற்பொழுது வரை அந்த பதற்றம் தணியாத நிலையில் இந்த தேதி என்பது மேலும் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மே 14ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த 24 விமான நிலையங்களும் மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது. நேற்று தினம் நாம் பார்த்தோம், பாகிஸ்தான் ஜம்மு விமான நிலையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஆனால் அது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜம்மு விமான நிலையத்திற்கு NSG கமாண்டோக்கள் பாதுகாப்பானது அளிக்கப்பட்டது. அதே போல அமிர்த்சர் ஏர்போர்ட் விமான நிலையம் உட்பட பல்வேறு விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அந்த சாலையை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய 24 விமான நிலையங்களும் மூடப்படும் தேதியானது 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாட்டில் இயங்கக்கூடிய விமான நிலையங்களிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன. இதன் காரணமாக பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் நேற்றைய தினமே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு அறிவிப்பு, அதாவது இந்த 24 எல்லையோர விமான நிலையங்களினுடைய அந்த தேதியானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.